ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்தின் அருட்புணையா மண்டலம் பெருமகனார் நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரை பின்பற்றி வளர்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அரும்பாடுபட்டு அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து பின்பற்றி நம்மரை கொண்டு சேர்ந்த அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் அருள் பொங்கும் ரமலான் மாதத்தில் அவன் நம் மீது கடமையாக்கிய நோன்புகளை நோற்றுவர்களாக இரவு வணக்கங்களை நின்று வணங்கியவர்களாக அல்லாஹ்வின் அருளை எதிர்நோக்கி இங்கே குழுமிருக்கும் நம்மவர் அனைவரின் மீதும் ஏக இறைவனாம் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நீடித்து நிலவட்டுமாக என்று இறைவனும் இறைஞ்சவனாக என்னுடைய இன்றைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அருமையான வேளையில் நான் ரமலான் பேசுகிறேன் என்பது நேற்றைய தலைப்பு. ரமலான் அப்படின்னு எடுக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்குரிய பண்பை திருமறை குர்ஆனில் எடுத்து சொல்கிறார். அந்த அனைத்து பண்புகளும் கூடி வரக்கூடிய ஒரு மாதமாக ரமலான் மாதத்தை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி என்னெல்லாம் பண்புகளை ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்றான் அப்படின்னு சொன்னாக்கா, மூமின்கள் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நேற்றைய தினம் நாம சொன்னோம், அது என்ன துவா? நேற்று நாம சொன்னோம், சூரத்துல் ஆல இம்ரானுடைய 14, 15, 16, 17 ஆகிய வசனங்களை ஓதி காட்டணும். அதே மாதிரி சூரத்து ஆல இம்ரானுடைய 133, 134, 135 அந்த வசனங்களையும் ஓதி காட்டணும். அப்போ அது என்ன துவா? நேற்று நாம் ஒரு துவா சொன்னோம், அல்லதீன யகூலூன, என்ன கேட்பாங்க அவங்க? இப்படி இருந்தா எப்படி? ரமலான் மாதம் அப்படிங்கிறது திருமறை குர்ஆனோடு தொடர்பு வைக்கப்பட வேண்டிய மாதம். திருமறை குர்ஆனில் ரப்புல் ஆலமீன் ஒரு துவாவை எடுத்து சொல்கிறான். அதுவும் ரமலானுக்காக நாம் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பிற்கான பிரத்யேக துவாக்களில் ஒன்று. பாவ மன்னிப்பை பற்றிய துவா இன்றைய தினம் நினைவுபடுத்துகிற, நாளைக்கு நான் நினைவுபடுத்த மாட்டேன், சரிங்களா? சூரத்து ஆல இம்ரானுடைய 17வது வசனம், ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகினா அஸாபன்னார். இதுதான் அந்த துவா, சரிங்களா? அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், வல்லதீன யகூலூன, ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு, ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகினா அஸாபன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பாங்க அப்படிங்கிற அந்த வசனத்தை நேற்றைய தினம் பார்த்தோம். அதே மாதிரி மூமின் கொண்டவருடைய அந்த சிஃபத், அல்லாஹை அஞ்சக்கூடியவருடைய அந்த சிஃபத் வந்து அடுத்த வசனம் 17வது வசனத்தில் நாம் ஓதி காட்டணும். அது என்னெல்லாம் சிஃபத்து நேற்று சொன்னோம். நாம எப்படி இருப்பாங்க, என்னென்ன பண்பு இருக்கும் அவங்ககிட்ட? கடைசி பண்பு வந்து சஹர் நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அஸ்ஸாபிரீன, முதலாவதாக சாபிரின், பொறுமையாளர்களாக இருப்பார்கள். இரண்டாவது வஸ்ஸாதிகீன, அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல் கானிதீன வல் முன்ஃபிகீன வல் முஸ்தக்பிரீன பில் அஸ்ஹார். 5 பண்புகள் நினைத்து நாம சொன்னோம். சாபிரீன் முதல்ல பொறுமையாளர்கள், சாதிகீன் உண்மை பேசக்கூடியவர்கள். ரமலான் மாதம் வந்தால் பொறுமை நம்மிடம் வந்து விடுகிறது. ரமலான் சொன்னால் ரமலான் பேசுகிறது. ரமலான் என்னுடைய அடியார்களை பார், பொறுமைசாலிகளா கண்டிப்பா அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பண்பு இருக்கும். சாதிகீன் உண்மை பேசக்கூடியவர்களாக, பொய் பேசுவதற்கு யோசிக்கக்கூடியவர்களாக ஆர்வமா இல்லை. மற்ற மாசங்கள்ல அப்படியே விட்டடிச்சுட்டு போனாலும் ரமலானில் கொஞ்சம் அந்த சொல்றவங்களே இல்லை, ஹிச்காட், கொஞ்சம் அந்த தயக்கம் நம்மிடத்துல வருகிறது பொய் பேசுவதற்கு. இப்போ உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மூன்றாவது காணித்தீன், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நிற்கக்கூடியவர்கள், எல்லாம் வணக்கசாலிகள். 2 தடவை வச்சுக்கலாம், கட்டுப்பட்டு நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். முன்ஃபிகீன், முன்ஃபிகீன் சம்பந்தமாக சொல்லும் பொழுதுதான் நான் இன்னொரு வசனத்தையும் மேற்கொள் காட்டி பேசுறேன். அவர்கள் வறுமையிலும் செல்வ செழிப்பிலும், வறுமையிலும் செல்வ செழிப்பிலும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வார்கள் அப்படிங்கிற அந்த வசனத்தை நாம பேசணும். வல் கானிதீன் வல் முன்ஃபிகீன், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யக்கூடியவர்கள். வல் முஸ்தக்பிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரத்தில் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த வசனத்தை சூரத்து ஆல இம்ரானுடைய 17வது வசனமாக நேற்றைய தினம் நாம பார்த்தோம். சரி, நேற்றைய தினம் நாம முடிக்கும் பொழுது சொன்னோம், நேற்றைய தினத்துடைய தொடர்ச்சி. நேற்றைய தினம் ரமலான் பேசியது, சரிங்களா? இப்போ இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் அல்லாஹ் நம் மீது விதியாக்கி வைத்திருக்கக்கூடிய நோன்பு. இன்றைய தினம் நான் நோன்பு பேசுகிறேன், சரிங்களா? நேற்று நான் ரமலான் பேசினேன், இன்று நான் நோன்பு பேசுகிறேன். நோன்பை பற்றி பேசும்பொழுது நாம் ஒரு விஷயத்தை, செய்தியை சொன்னோம். ஒரே ஒரு ஹதீஸ், அந்த ஒரு ஹதீஸ் போதும் நோன்பு எவ்வளவு சிறப்பானது,
அல்லாஹ்வுக்கு மத்தியில் எவ்வளவு பெருமதிப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அந்த ஒற்றை செய்தி போனமானது அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் இதை இன்றைய உரையில அதை நாம் பேசுவோம். அதற்கு முன்னாடி பாருங்களேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு செய்தியை. ஒரு மனிதனை கடைசியாக நரகத்திலிருந்து ஒரு மனிதனை வெளியேற்றி சொர்க்கத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்புவான். அனுப்பும் பொழுது சொல்லுவான், ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இதா உதுகில் ஜன்னah, போப்பா சொர்க்கத்துக்குள்ள போய்க்க அப்படின்னு. யாரு? நரகவாசி எல்லாம் கூப்பிட்டு சொர்க்கத்துக்குள்ள போ அப்படின்னு அனுப்பும். அனுப்பும் பொழுது ரப்பல் ஆலமீன் கூடுதலாக ஒரு ஏற்பாடு என்ன செஞ்சிருப்பான்னு சொன்னாக்கா, நரகத்தை நிரம்பியதாக காட்டுவாங்க. அது சொர்க்கத்தை, சரிங்களா? சொர்க்கத்தை நிரம்பியதாக காட்டுவாங்க. நல்ல நேரத்தில் எடுத்து கொடுத்துங்க. சொர்க்கம் நிரம்பியதான், நிரம்பாத சொர்க்கம். நேற்று நான் சொன்னோம், சொர்க்கம் எவ்வளவு பெருசு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், சாரிஹு, ஓடி வாங்கப்பா, விரைந்து வாங்குங்கள். எங்க? இலா மக்ஃபிரத்தும் வல் ஜன்னத்தும், சொர்க்கத்துக்கும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்துக்கும் ஓடி வாருங்கள். ஏன் தெரியுமா? அடுதுவா சமாவாத்தி வல்லர், வானங்கள் பூமியை உள்ளடக்கக்கூடியது இது அந்த சொர்க்கம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பூமிங்கிறது என்னப்பா? நேற்று நம்ம உதாரணத்துக்கு சொன்னோமா இல்லையா, ஒரு மண் துகள். நீங்க போய் மெரினா பீச்ல நின்னீங்கன்னு சொன்னா, அந்த ஒட்டுமொத்த மணல் பரப்புகளிலிருந்து ஒரு மண் துகளை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அது என்ன பெருமாள் தேனுமோ அதுதான் இந்த உலகத்தினுடைய உண்மை நிதர்சனம். அல்லாஹ்வுக்கு முன்னாடி, இந்த ஜன்னத்துக்கு முன்னாடி அப்பேற்பட்ட உலகம் நமக்கு எவ்வளவு பிரம்மாண்டம் உலகம். அல்லாஹ்வுடைய பாதையில அதான் கங்கர் சொல்றோமா இல்லையா? அப்போ நம்ம சொன்னோம், இந்தியாவில் எங்க இருக்குது, வேலூரத்தில் எங்க இருக்குது, பனந்தோபம் எங்க இருக்குது, பிலால் எங்க இருக்குது, பிலால நாம எங்க இருக்கிறோம் தெரியலையப்பா அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ அவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கம், அந்த சொர்க்கம் நிரம்பியதாக காட்டப்படும். அது இந்த செய்தி, சொர்க்கம் எவ்வளவு பெருசு விளங்கிக் கொள்வதற்கு நீங்க இன்னும் பல செய்திகளை பார்க்கலாம். நபிகளார் சொல்றாங்க இன்னொரு செய்தி, ஒரு மனிதர், ஒரு மரம் இருக்கும் சொர்க்கத்துல, ஒரு மரம் இருக்குமா? ஒரு மரம் கிடையாது, சொர்க்கத்துல நிறைய மரம் இருக்கும். சொர்க்கம்னாவே ஜன்னத் அப்படின்னாவே கார்டன் சொல்றோம்ல, கார்டன் தமிழ்ல என்ன சொல்லுவோம்? தோட்டம். தோட்டங்களுக்கும் ஜன்னத்துன்னு ஒரு பேர் இருக்கு. அப்ப பல தோட்டங்கள் இணைந்தது சொர்க்கம். அதில் ஒரு மரம், ஒரு மரத்தை பத்தி சொல்றாங்க ரசூல். அந்த மரம் எப்போ எவ்வளவு பெருசுன்னு சொன்னீங்கன்னா, வேகமாக ஓடக்கூடிய குதிரை, நல்ல வேகமா போடக்கூடிய பைக். இன்னைக்கு ஒரு பைக் சொல்லுங்க, ஸ்பீடா போற பைக் எது? டுகாட்டியா? என்னங்க? நிஞ்சா. நிஞ்சா, ஆமா, நிஞ்சா H2R. அது வேகமா போகக்கூடியது. டுகாட்டி எல்லாம் கொஞ்சம் பின்னாடி ஆயிடுச்சு, சரிங்களா? 1000F Yamaha 1000F இருந்தது, அதெல்லாம் போயிடுச்சு. இப்ப இந்த நிஞ்சா H2R ஒருத்தர் உட்காந்து 100 வருஷம் ஓட்டுறாருன்னு வைங்க, 100 வருஷம் ஓடி எவ்வளவு தூரம் கடப்பார்? அதை அவர் 100 வருடம் கடந்து இருப்பார், அந்த மரத்தை அவர் கடந்திருக்க மாட்டார். அப்ப அந்த மரம் எவ்வளவு பெருசு, அவ்வளவு பிரம்மாண்டமான மரம். சொர்க்கத்தினுடைய மரம் அவ்வளவு பிரம்மாண்டம் சொன்னா சொர்க்கம் எவ்வளவு பிரம்மாண்டம். ஆனால் அல்லாஹ் ஒரு ஏற்பாடு என்ன பண்றான்னு சொன்னா, அந்த நரகவாசியை கொஞ்சம் கிண்டல் அடிக்கணும்னு பார்க்கிறான். ஏன்? அந்த சொர்க்கத்தினுடைய அந்த விஷயங்களை புரிய வைப்பதற்காகும். அப்பதானே புரியும். எப்பவுமே சொல்லுவாங்களா இல்லையா, ஒரு நிழலினுடைய அருமை எப்ப தெரியும்னு சொன்னா, வெயில் பட்டு வந்தா தான் தெரியும். தாகத்தினுடைய அருமை எப்ப தெரியும்? நோக்கு முடிக்கும் போது தெரியுமா இல்ல? தண்ணி அலட்சியமா பயன்படுத்திக்கிட்டு இருப்போம், சும்மா வீணா ஊத்திக்கிட்டு இருப்போம். நோன்பு வச்சு இஃப்தார் பண்ணும்போது பாருங்க, ஒரு கிளாஸ் தண்ணி தான் அங்க இருக்குதுன்னு சொன்னா அதை எவ்வளவு கரெக்டா வச்சு குடிப்போமா இல்லையா? அப்ப தண்ணீரினுடைய அருமை எப்ப தெரியும்? இந்த தாகத்துல தெரியுங்கிற மாதிரி சொர்க்கத்தினுடைய அருமை எப்ப தெரியும்? அதெல்லாம் புரிய வைப்பதற்கு என்ன பண்ணுவான்? சொர்க்கத்தை நிரம்பியதாக காட்டுவான். காட்டும் பொழுது அவர் போவார், அவர் போயிட்டு பண்ணுவார். என்ன சொல்லிட்டு, அது கொய்யினர் இலையை அலையும் மலா, இறைவா எல்லாம் சொர்க்கெல்லாம் ஃபுல்லா இருக்குது, நான் போய் எங்க உள்ள நுழையிறது, இடம் காலியா இல்லையே அப்படின்னு சொல்லுவார். ரப்பி வஜதனலமலா, எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறது ரப்பே இறைவா அப்படின்னு சொன்ன உடனே மீண்டும் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இதை உலகில் ஜன்னா இருக்குது பாருப்பா, இடம் இருக்கு, நீ போய் பாரு அப்படின்னுவான். மறுபடியும் அவர் உள்ள போய் எட்டி பார்ப்பார். எட்டி பார்த்தா மறுபடியும் எல்லாம் ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியும், இடம் ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு மறுபடியும் வந்து எல்லா இடத்துல முறையிடுவாரு. அல்லாஹ் ரப்பி இடம் ஃபுல்லா இருக்குது, நான் எங்க போறது அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை பார்த்து சொல்லுவானா, உலக மிஸ்லுஹா, இந்த பூமி இருக்குது இல்ல, மிஸ்லுஹானா உதாரணம், இந்த பூமி மாதிரி இடம் போதுமா அவனுக்கு? இடம் சொல்ற சொர்க்கத்துல போயிட்டு நீ வசிச்சிய பூமி அவ்வளவு இடம் இருந்தா அவனுக்கு போதுமா அப்படின்னு அல்ல. பூமியா? அவர் யோசிப்பார், இடமே இல்லாம இருக்கணும், பூமி அளவு பெருசு, எங்கடா போறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருந்தா அல்லாஹ் மீண்டும் சொல்லுவான், வலக்க மிஸ்லுஹா, பூமியை மாதிரி இன்னொரு பூமியை கொடுத்துட்டா, ஒண்ணு கிடையாது, இன்னொன்னு வச்சுக்க அப்படின்னு அவர் மறுபடியும் டவுட்ல வந்துருவார். மீண்டும் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், வலக்க மிஸ்லுஹா, இன்னொரு பூமியை நீ எடுத்துக்க, வச்சுக்கப்பா,
அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்ன உடனே இவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அமைதியா இருப்பார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதியாக சொல்லுவாங்க, அஷ்ரமி ஸ்லோகா 10 மடங்கு பூமியை எடுத்துப்போ, 1 இல்லை 2 10 மடங்கு எடுத்துக்கிட்டு போ அப்படின்ன உடனே அவர் சொல்லுவாரா என்னன்னு சொல்லிட்டு, ரப்பி இறைவா ஆனா ரப்பதி நான் உன்னுடைய அடிமை, என்னை பரிகாசம் செய்யாத, எனக்கு எந்த அடிக்காத இறைவா, நானே வந்து நூடுல்ஸாய் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், சொர்க்கத்துக்கு அனுப்புவேன்னு பார்த்தா பூமி மாதிரி எடுத்துக்க, பெரிய பூமி மாதிரி எடுத்துக்க, இன்னொரு பூமி மாதிரி எடுத்துக்க, 10 பூமி அளவுக்கு எடுத்துக்கலாம் சொல்றீங்க, ஏன் கிண்டல் பண்ற அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்பார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையாகவே அவ்வளவு பெரிய இடத்த அவருக்கு கொடுப்பாங்க இங்க சொர்க்கத்தை. கடைசியாக நரகத்திலிருந்து வெளியேறி சொர்க்கம் செல்வதற்கு எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட பகுதி இருக்கும், பூமி அளவுக்கு 10 மடங்கு பூமி அளவுக்கு பிரம்மாண்டமான இடத்தை சொர்க்கத்தில் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறார். அப்ப முதல் தர்ஜாவில் சொல்லக்கூடியவர்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல உள்ள போறோம் எப்படி இருப்பாங்க? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாரு, சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது 100 படித்தரங்கள், 1 இல்லை 2 கிடையாது, 1 2 3 4 இங்கெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் தான். அங்க 100 கிளாஸஸ் இருக்கும். அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை கேட்டா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கேளுங்க. ஏன்? அதுதான் சொர்க்கத்து படித்தரங்களில் உயர்ந்த படித்தரம். ஏன் தெரியுமா? ஒருத்தர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை இதே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி பார்ப்பாருன்னு சொன்னா, இன்றைக்கு நாம் நட்சத்திரங்களை பார்க்கிறோமா இல்லையா, ஸ்டார்ஸ், அந்த நட்சத்திரங்களை பார்ப்பது போல எவ்வளவு பெருசா இருக்கும், எவ்வளவு வெளிச்சமா இருக்குது, எங்க இருக்குதுன்னு தெரியல, இவ்வளவு தூரத்துல இருக்குமோன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பார்க்கிறோமே, அப்படி பார்ப்பார். இதே சொர்க்கம், அவனும் சொர்க்கத்துலதான் இருப்பார், இவரும் சொர்க்கத்துலதான் இருப்பார். அப்ப சொர்க்கம் அவ்வளவு பிரம்மாண்டமான, அப்படியாப்பட்ட சொர்க்கத்தை பெறுவதற்கு ரமலான் மிக முக்கிய காரணமாக அமையும். தொழுகை பற்றி ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது தொழுகை நன்மைதான், முஸல்லீன் தொழுதவனுக்கு கேடுன்றாங்க. எது? தொழுகை நன்மைதான், தொழுகை கொண்டு சொர்க்கம் செல்ல முடியும். அதே தொழுகை உங்களுக்கு கேடையும் ஏற்படுத்தும், இருக்கதான் செய்கிறது. ஆனால் நோன்பு அப்படி கிடையாது. நோன்பை பொறுத்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள்கொடையாக ரப்பல் ஆலமீன் இதை நாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்து பார்க்கணும். பாருங்களேன், நோன்பு அப்படிங்கிறது என்ன? பசித்திருப்பது, தாகித்திருப்பது, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருப்பது அப்படிங்கிறது நம்முடைய எண்ணம். அல்லாஹ் இல்லைங்க, வெறுமனே பசித்திருப்பது, தாகித்திருப்பது, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருப்பது மட்டும் கிடையாது. நோன்பு என்பது அல்லாஹ்விடத்துல நன்மை எதிர்பார்த்து வைப்பது. ரப்பல் ஆலமீன் சொல்வதாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸௌலி இந்த நோன்பு எனக்கானது, வ அன அஜ்ஸி இதற்கான கூலியை நான் கொடுப்பேன்றான். நோன்பு எனக்கானது, இதற்கான கூலியை நான் கொடுப்பேன். அப்ப தொழுகை அல்லாஹ்வுக்கானது கிடையாதா? சதகா அல்லாஹ்வுக்கானது கிடையாதா? ஹஜ் அல்லாஹ்வுக்கானது கிடையாதா? எல்லாம் அல்லாஹ்வுக்கானது தான். ஆனால் இன்ன பிற வணக்க வழிபாடுகளை பார்க்கும் பொழுது நோன்புக்கு ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க நல்லா எடுத்து பாருங்களேன். நீங்க தொழுதுங்கன்னு சொன்னா நீங்கள் தொழுவது மற்றவர்களுக்கு தெரியும். நமாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறார் சொல்றோமா இல்லையா? எங்கடா குறுக்க ஓடுறவ, தொழுதுகிட்டு இருக்கிறாரு குறுக்க போற, அவரை விட்டு அவர் நீங்க நமாஸ் படிக்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியும். நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்கல்ல, ஊருக்கே தெரியும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, போயிட்டு வந்த உடனே பேருக்கு பக்கத்துல ஹாஜியா போட்டுக்கிறாங்க. இருந்தாலும் போகும்போது ஒரு பெரிய விருந்து, என்ன நான் ஹஜ்ஜுக்கு போறேன் விருந்து வச்சுட்டு போ. அப்போ ஊருக்கு தெரிகிறது. நீங்கள் செய்யக்கூடிய இந்த அமல், தொழுகிற அமல் மற்றவர்களுக்கு தெரிகிறது, ஹஜ்ஜு செய்யக்கூடிய அமலும் மற்றவர்களுக்கு தெரிகிறது. சதகா இருக்குல்ல, சதகா உங்களுக்கும் தெரியும். அட்லீஸ்ட் வெளியே யாருக்கும் தெரியலனாலும் வாங்குறவருக்கு தெரியுமா இல்லையா? 10 ரூபா எடுத்து கொடுக்குறீங்க, மறைச்சுதான் கொடுக்குறீங்க, உங்களுக்கு தெரியும், வாங்குறவருக்கு தெரியும். 10 ரூபா அவர் கொடுத்துருக்கிறாரு தர்மபிரபு அப்படின்னா பார்க்கணும். அப்போ வாங்குறவருக்கு தெரியும், கொடுத்த உங்களுக்கும் வாங்கிய அவருக்கும் தெரியும். ஆனால் நோன்பு என்கிற இந்த இபாதத் மட்டும் ஏன் தெரியுமா அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுகிறான்? நான் கூலியை கொடுக்கிறேன். நல்லா ஏன் தெரியுமா சொல்றான்? நோன்பு என்பது உங்களுக்கும் அல்லாஹுக்கும் மட்டும்தான் தெரிஞ்சு, வேற யாருக்கும் தெரியாது. நீங்க சொல்லாத வரைக்கும், உங்ககிட்ட யாராவது கேட்காத வரைக்கும், ரோசாக்கி சொல்லாத வரைக்கும் தெரியுமா? அடுத்தவங்களுக்கு இவர் பார்த்த உடனே இவர் நோன்பு வச்சிருக்கிறார் சொல்ல முடியுமா? பாய் நோன்பு வச்சிருக்கிறார் போல, வெயில டல்லா இருக்கிறார், அப்பதான் போயிட்டு அவர் பக்கத்துல ஒரு ஜூஸ் வாங்கி சாப்பிட்டு இருப்பார். இவரை போய் நோம்பாளி நினைச்சேன். தெரியுதா? அந்த நோன்பு என்பது சொல்றாங்க மிகப்பெரிய அளவுக்கு ஹதீஸ்களை ஆய்வாளர்கள், மார்க்க வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்து, நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த அமல் மட்டும் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது.
உங்களுக்கும் அல்லாஹ்வுக்குமானது. அதனால அல்லாஹ் என்ன சொல்றான், சௌமுலி, இந்த நோன்பு எனக்கானது, இதற்கான கூலியை நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்கணும். பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் ஈமான் கொண்டு தொழுகையை நிலைநாட்டி சௌம ரமலான், ரமலான் மாதத்தின் நோன்புகளை நேர்க்கிறாரோ, கான ஹக்கன் அலல்லாஹ அய்யுதகில் ஜன்னா. இப்ப நான் சொர்க்கத்தை பத்தி சொன்ன பாருங்க, இந்த சொர்க்கம் ஒருவருக்கு கடமையாகிவிடும். யார் மீது என்ன கடமையாகிவிடும்? யார் ஈமான் கொண்டு தொழுகைகளை தொழுது ரமலான் மாத நோன்புகளை நோக்கிறாரோ அவர் மீது கான ஹக்கன் அலல்லா, அல்லாஹ் அவர் மீது விதியாக்கி வைத்து விடுகிறான், அவர் மீது கடமையாக்கி வைத்து விடுகிறான். எதை? அய்யுதகில் ஜன்னா, சொர்க்கத்திற்குள் நுழைவதை ரப்புல் ஆலமீன் அவர் மீது விதியாகவே ஆக்கி வைத்தான். நோன்பு வச்சிங்கன்னு சொன்னா சொர்க்கம் உங்க மேல பரவாயிடுச்சு. ஏன்? அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியாக இருக்கிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது கேடயம். சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸௌமு ஜுன்னா ஜுன்னத்தின் மினன் நார், உங்களை நரகிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம். சொல்லிவிட்டு அதை இன்னும் கூடுதலாக ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க, க ஜுன்னதி அஹதக்கும் மினல் கிதால். கிதால் கத்ல்னு சொல்றாங்கல்ல, கொல்லப்படுறது. கேடயம் போர்க்களத்துல கேடயம் உங்களை கொலை செய்வதை விட்டும் எப்படி பாதுகாத்துக் கொள்ளுமோ அப்படி நரகம் உங்களை தாக்குவதை விட்டும் பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இந்த நோன்பு உங்கள் மீது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்கணும். அதே நபிகளார் அறிவிக்கிறாங்க, யார் ஒருவர் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறார். ஒரு நாளுங்க, நாம மாச கணக்கு வருஷ கணக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதே நோன்பானது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், யார் அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ்விற்காக ஒரு நோன்பு வைக்கிறார், ஒற்றை நோன்பு. எல்லாம் கிடைக்கல, நசீபு இல்ல, ரமலானுடைய ஃபர்ஸ்ட் நோன்பு நேற்று வச்சு முடிச்சுட்டேங்க, இல்ல முடிஞ்சு போச்சு கதை. இவருடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் பாதையில் ஒரு நாள் நோன்பு நோற்றவர் 70 ஆண்டுகள் அவருடைய முகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகிலிருந்து திருப்பி விடுகிறான். ஒரு நோம்பினுடைய ஃபாயிதா 70 வருஷம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு. வேற எந்த அமலுக்காவது இதை நம்ம சொல்ல முடியுமா? வேற எந்த அமலுக்கான கூலியாவது இதை நாம் பேச முடியுமா? முடியவே முடியாது. இது கிடையாது. இன்னும் கூடுதலாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சி, 2 சந்தோஷம். என்ன தெரியுமா சந்தோஷம்? அவன் நோன்பு வைத்தவனாக நோன்பு திறக்கும் பொழுது, அப்பாடா மகரிப் அவஸ்தை ஆகவா, எல்லாம் கரெக்டா வச்சிருக்கிறாங்க, வெஞ்சி படுறா தண்ணி எல்லாமே இருக்குது, ஒரு சந்தோஷத்துல போய் உட்கார்ந்து இருப்பாங்களா இல்லையா? 22 ஆயிடுச்சு, 23, ஒரு நிமிஷம் பரவாயில்ல முடிச்சிடலாம் அப்படி ஒரு சொன்னவன ஒரு அல்லாஹ் அக்பர் உடனே எடுத்து குடிப்பாரு, சாப்பிடுவாரு. அப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம் இருப்பாங்க, காலையில இருந்து சாப்பிடாம இருந்தேன், அல்லாஹ் கொடுத்துட்டாங்க, சில்லுன்னு இறங்கிடுவார் உள்ளே அப்படின்னு அந்த சந்தோஷம். இது முதல் மகிழ்ச்சி. அதே நோன்பு வைத்த காரணத்தினால் அல்லாஹ்வை மறுமையில் அவர் சந்திப்பார். வேற எந்த அமலுக்கும் சொல்லப்படலைங்க. தொழுதுவர் அல்லாஹ்வை சந்திப்பார் இருக்குதா? ஜக்காத்தை கொடுத்தவர் அல்லாஹ்வை சந்திப்பார் இருக்குதா? நோன்பு வைத்தவர் அல்லாஹ்வை சந்திப்பார். நோன்பு வைத்த காரணத்தினால் மறுமையில் அல்லாஹ்வை அவர் சந்திப்பார். இதனால் அவருக்கு 2 மகிழ்ச்சிகள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியையும் நாம பார்க்கணும். அடுத்ததா பாருங்க, நேற்றைய தினம் நம்ம சொல்லி அனுப்பணுமா இல்லையா அந்த செய்தி? என்ன செய்தி? நபிகளார் சொல்றாங்க, ஆனா அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியில் இடம்பெறக்கூடிய 5927வது செய்தி. ஆனா அபூ ஹுரைரா அவர்கள் அறிவித்தார்கள், அனன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களுக்கு அறிவித்து கொடுத்தார்கள், என்ன? குல்லு அமலி இப்னு ஆதம லஹு. இப்னு ஆதம், நாமெல்லாம் இப்னு ஆதம் தான், ஆதமுடைய மக்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, குல்லு அமலி, செய்த அமல்கள் எல்லாம், இப்னி ஆதம லஹு, அவன் செய்த அமல் எல்லாம் அவனுக்குரியது. நீங்க தொழுதீங்கன்னா உங்க நன்மை, நீங்க ஜக்காத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை, நீங்க சதகா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை, நீங்க ஹஜ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை, நீங்க தஸ்பீஹ் ஓதுனீங்கன்னா உங்களுக்கு நன்மை. இது எல்லாமே அவர்கள் செய்த செயல்கள் யாவும் அவர்களுக்கு நன்மையாக அமைகிறது. இல்ல ஸௌம ஃபஇன்னஹு லீ, நோன்பை தவிர, நோன்பு எனக்கானது. ஃபஇன்னஹு லீ வ அனா அஜ்ஸி பிஹி, நோன்பை தவிர எல்லாமே உண்டுப்பா. ஆதமுடைய மகன் தான், அப்துல்லா நீ வச்சுக்க, அப்துல்லா நீ வச்சுக்க, தொழுத நன்மை உனக்கு வச்சுக்க, ஜக்காத் கொடுத்த நன்மை நீ வச்சுக்க, ஹஜ் நன்மை எல்லாத்தையும் வச்சுக்க, நோன்பு அது எனக்கானது. ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், ஃபஇன்னஹு லீ வ அனா அஜ்ஸி பிஹி,
அதற்கான கூலியை நான் கொடுப்பேன், அது எனக்கானது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அறிவித்ததாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த நோன்பாளி இருக்கிறாங்களா இல்லையா, இந்த செய்தி தான், இந்த ஹதீஸ் தான் நோன்பினுடைய மாண்பை, நோன்பினுடைய முக்கியத்துவத்தை, நோன்பினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த ஒரு செய்தி போதுமானது. என்ன சொல்றாங்க நபிகளார், நோன்பு எனக்கானது, அதுக்கான கூலியை நான் தருவேன், மற்ற எல்லாத்துக்கான கூலியும் நீ உண்டு வச்சுக்க, இதை மட்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டு இறுதியாக அந்த ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நோன்பு வைத்தவருடைய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்கிறது, அது இந்தல்லா, அது அல்லாஹ்விடத்துல எவ்வளவு தெரியுமா பெருமானம் வாழ்ந்தது, மினல் ரீஹில் மிஸ்க், அல்லாஹ்விடத்துல கஸ்தூரியின் மனத்தை விட சிறந்தது அந்த வாடை. இப்ப செய்திக்குள்ள வரும், நோன்பு வச்சா ஒரு வாடை வரும் வாயிலிருந்து, நமக்கு வரும், நம்ம எப்பயாவது கையை வச்சு மோந்து பார்த்தா தெரியும். நமக்கு எதிரில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பாய் கொஞ்சம் பிரஷ் பண்ணிட்டு வந்துருங்க, இல்லை கொப்பளிச்சுட்டு வந்துருங்க. சாதாரண நாட்கள் இருக்காது. நோன்பு வைத்த நிலையில் வயிறு காலியாச்சுன்னு சொன்னா அந்த வயிறில் இருந்து ஒரு மாதிரியான அந்த வாடை, அந்த கேஸ் வெளியே வந்து அந்த வாடை வெளியே வரக்கூடிய அந்த வாடை அப்படிங்கிறது துர்நாற்றம். அது வாடைன்னா துர்நாற்றம் தான், கொஞ்சம் சகிக்க முடியாத ஒரு வாடை தான். உலகத்திலேயே நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் யார்? உலகத்திலே யாரும் நெருக்கமானவங்க நமக்கு? மனைவி. ஒரு கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் தான் நெருக்கமானவன். அவர்களை விட கூடுதல் நெருக்கம் வேறு யாரையும் காட்டுறது கிடையாது. அப்பேற்பட்ட கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் பொறுத்து கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத வாடை இன்னைக்கும் இருக்கு. ஒரு மனைவி இடத்துல போயிட்டு அந்த வாடையை வைத்துக் கொண்டு பேசுறீங்கன்னு சொன்னா, குளிக்கரல காஜவனா கொஞ்சம் வாயை குளிச்சுட்டு வந்துருங்க, வாயிலிருந்து வாடை வருது. ஒரு மனைவி வந்து கணவனத்துல அந்யோன்யமாக இருக்கக்கூடியவர்கள், இரண்டரை கலந்தவர்கள். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு எப்படியாப்பட்டவங்க சொன்னா இருவரும் இரண்டரை கலந்தவர்கள், இருவரில் ஒருவராக கலந்தவர்கள், அவ்வளவு நெருக்கம் காட்டியவர்கள். அவ்வளவு நெருக்கமாக உலகில் வாழக்கூடிய உறவுமுறை என்பது கணவன் மனைவியுடைய உறவுமுறை தான். அப்படியாப்பட்ட கணவன் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை மனைவிக்கு முகம் சுளிக்கக்கூடியதாகும். அப்படியாப்பட்ட நெருங்கிய உறவில் இருக்கக்கூடிய மனைவியின் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை கணவனுக்கு முகச்சுளிவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய இந்த வாடையை ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த வாடை இருக்கிற இந்த நோன்பு வச்சது வாடை வருது பார்த்தியா, அது வாடை இல்லடா, கஸ்தூரியின் மனத்தை விட சிறந்தது. அவ்வியது இந்தல்லாஹி மினல் ரீஹில் மிஸ்க், அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வாடை. யாருங்க சொல்லுவா? பொண்டாட்டி சொல்லுவார? கூட இருக்கிற நெருக்கமா இருக்கிற பொண்டாட்டி சொல்லுவாங்க, வாயிலிருந்து வார்த்தை என்ன நாசம் வருது, கொஞ்சம் போய் கொப்பரிச்சு வந்துருங்க. கணவன் சொல்றாங்க, நெருக்கமாக இருக்கக்கூடிய கணவன் சின்ன சின்ன சிற்றும்பத்துக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு கொஞ்சி பாராட்டி சீராட்டிய கணவன், அவன் சொல்றானே கொஞ்சம் பிரஷ்கர்ல காய்ச்சானவ, கொஞ்சம் வாழ சிரிக்க முடியல சொல்லக்கூடிய இவர்கள், நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவு முறைகள் சகித்துக் கொள்ள முடியாத முகம் சுளிகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த வாடை என்பது அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் என்ன சொல்லிட்டு, அத்யபு இந்தல்லாஹி மினல் ரீஹில் மிஸ், என்ன வாடை, என்ன நறுமணம். கஸ்தூரி அப்படிங்கிறது இந்த உலகத்தில் மிக விலை உயர்ந்த வாசனை. இன்னைக்கு இருக்குல்ல, சென்ட் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும், சென்ட்ல நிறைய வகைகள் இருக்குங்க. அதுல மிக உயர்ந்த விலை உயர்ந்த சென்ட் எது தெரியுமா? கஸ்தூரி தான். என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? மஸ்குன்னு. சரியா? மஸ்கிலேயே நிறைய இருக்கு, நிறைய வெரைட்டி இருக்கு. ஆனா விலை உயர்ந்த இத்தர்களை நீங்கள் வாங்குவதாக இருந்தால் உலகத்துல ஒரு எம்எல் அந்த அத்தருடைய விலை, ஒரு எம்எல் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ரூபாய் இருக்கு. சாதாரண விலைலாம் கிடையாது. டாலர் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு, தீனார்கள் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய விலைகள் இருக்கிறது. நாமெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த வாடை, அந்த நறுமணம். அவ்வளவு பயங்கரமான நறுமணம் அந்த கஸ்தூரியினுடைய நறுமணம், மிக விலை உயர்ந்த நறுமணம். உலகத்தின் மிக விலை உயர்ந்த நறுமணத்தை நோயாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடையோடு ரப்புல் ஆலமீன் ஒப்பிடுகிறான். அப்படின்னு சொன்னா அந்த நோயாளியை ரப்புல் ஆலமீன் எவ்வளவு நேசிக்கிறான், எவ்வளவு நேசிச்சா அந்த வார்த்தை வருங்க, சொல்ல முடியுமா? நோன்பாளி, நோயாளி இல்ல நோன்பாளி, திருத்திக் கொள்ளவும், தெரியுங்களா? நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த வாடை அல்லாஹ் எவ்வளவு சிலாகித்து வைத்திருந்தால், எவ்வளவு நேசம் பாராட்டி இருந்தால், அந்த அடியானை அல்லாஹ் எவ்வளவு நேசித்தால், என்ன ஸ்மெல்லுடா, எவ்வளவு கஸ்தூரி மாதிரி மணக்கிறது,
இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த நோன்பாளியை அல்லாஹ் அவ்வளவு நேசிக்கிறான் என்கிறார். ஏன்? எனக்காக நோன்பு வச்சிருக்கிறான், நான் சொன்னங்கிறதுக்காக சாப்பிடாம இருக்கிறான், நான் சொன்னங்கிறதுக்காக குடிக்காம இருக்கிறான், அவனுக்கே உரித்தான அவனுக்கே அனுமதிக்கப்பட்ட ஹலாலான உணவையும் பானத்தையும் அவனுடைய இல்லற துணையையும் நான் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக விலக்கி வச்சிருக்கிறானே, நான் சொன்ன இந்த வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய இவருடைய வாயிலிருந்து இந்த வாழக்கூடிய இந்த துர்நாற்றம் அல்ல, நறுமணமும் அல்ல, விலையின் மிக விலை உயர்ந்த கஸ்தூரியின் நறுமணத்திற்கு ஒப்பானது இந்த வாழை என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலாகித்து பேசக்கூடிய இந்த செய்தி என்பது சஹீஹ் புகாரியுடைய 5927வது செய்தியாக இருப்பதை நாம பார்க்கிறோம். நோன்பு என்பது நோன்புனா என்னங்க? சாதாரண அமல் கிடையாது. அல்லாஹ்விடத்துல மிக உயர்ந்த தர்ஜாத்துகளை, மிக உயர்ந்த அந்தஸ்துகளை, மிக உயர்ந்த சொர்க்கங்களை உங்களுக்கு பெற்றுத் தரக்கூடிய ஒற்றை அமலாக நோன்பு இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் நபிகளார் அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள், 1 இல்ல 2 இல்ல 8 வாசல் சொர்க்கத்துல இருக்கு. இப்ப பிலாலுக்கு வரணும்னா இங்க ஒரு வாசல் அங்க ஒரு வாசல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சொர்க்கத்துக்கு 8 வாசல் இருக்கும். 8 வாசல்களில் அல்லாஹ்வின் தூதர் அறிவிக்கிறார்கள், சொர்க்கத்தில் ரய்யான் அப்படின்னு ஒரு வாசல் இருக்குதுங்க. அந்த வாசலில் நோன்பாளியை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது. வந்து கூப்பிடுவாங்க, என்னன்னு சொல்லிட்டு நோன்பாளியெல்லாம் எங்க இருக்கிறீங்க, நோன்பு வச்சீங்களே எங்க இருக்கிறீங்க, வாங்கவா, கதவு திறந்து இருக்குது, வாங்கவா, உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு நோன்பாளிகள் அந்த வாசல் வழியாக அழைக்கப்பட்டு அவர்கள் சொர்க்கத்திற்கும் நுழைவிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் நபிகளார் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்கணும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த நோன்பு, அவ்வளவு சிறப்பை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இந்த நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கணும். இந்த மாசத்துல இவ்வளவு அமல் செய்யறோம்ல, இவ்வளவு விஷயங்களை மெனக்கெடுக்கிறோம்ல, எவ்வளவு பாடுபடுறோம். மற்ற மாசம் 11 மாசம் தூங்கி பரவாயில்ல, இந்த மாசத்துல கொஞ்சம் முழிச்சிருந்து அமல செய்வோம்னு எதிர்பார்க்கிறோம். எதுக்கு செய்யணும்? எதுக்குங்க செய்றீங்க? ரமலான் எதுக்குங்க நோன்பு வைக்கிறீங்க? ரமலான்ல ஏங்க நின்று வணங்குறீங்க? ரமலான்ல எங்க குர்ஆனோட தொடர்பு வைக்கிறீங்க? ரமலான்ல எங்க தேவையான பயானெல்லாம் கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? என்ன விஷயம்? உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? எதற்காக? நன்மையை நாடிதானே. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், இந்த அமலை வச்சாலும் பாவத்தை மன்னிச்சிட மாட்டான் அல்லாஹ் அப்படிங்கிற எண்ணம் தானே. அதற்கான பதிலை அல்லாஹ்வின் தூதர் ரசூல் அவங்க சொல்றாங்க பாருங்க. சஹீஹ் புகாரியில் இடம்பெறக்கூடிய 37, 38வது செய்தி, மன் காம ரமலான், யார் இந்த ரமலான் மாதம் கிடைக்கப்பெற்று ஈமானன் வ இஹ்திசாபன், நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக நின்று வணங்குகிறார்களோ, குஃபிர் லஹு மா தகத்தம் மின் தன்பிஹி, அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. கண்டிஷன் 2 தான். என்ன தெரியுமா? ஈமானன் வ இஹ்திசாபன், ஈமானோடு இறை நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்துல நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக யார் ரமலான் மாதத்தின் நோன்புகளை நோக்கிறார்களோ அவருடைய அனைத்து பாவங்களும், எல்லா பாவங்களையும் ரப்பல் ஆலமீன் குஃபிர் லஹு மா தகத்தம் மின் தன்பின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் நபிகளார் அவர்கள் சிரிக்கக்கூடிய இந்த செய்தியை நாம சஹீஹ் புகாரியுடைய 38வது செய்தியாக இடம்பெறுவதை நாம பார்க்கிறோம். அப்படியாப்பட்ட இந்த நோன்பு நம்மிடம் சொல்லக்கூடிய ஒற்றை செய்தி, அல்லாஹ் சொன்னதன் அடிப்படையில் செய்யக்கூடிய இந்த அமலானது அல்லாஹ்வுக்கானதாக இருக்கும். இது அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கான். தொழுதான் வெளியே தெரிஞ்சிடும், நீங்க ஜகாத் கொடுத்தா வெளியே தெரிஞ்சிடும், நீங்க ஹஜ்ஜுக்கு போனா வெளியே தெரிஞ்சிடும். நோன்பு என்பது வெளியே தெரியாது, ஹிடன் அமல், அது ஒரு மறைந்திருக்கக்கூடிய அமல். அந்த அமலையை மறைச்சு அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் கூலியை கொடுப்பதற்காக அப்பேற்பட்ட அமலை, அப்பேற்பட்ட மாதத்தை அறிந்திருக்கக்கூடிய நாம இன்ஷா அல்லாஹ் அந்த மாதத்தில் அல்லாஹ் நம்ம மீது விதியாக்கி இருக்கக்கூடிய நோன்புகளை நோற்று அடிப்படையில் சொர்க்கத்தில் ரய்யான் என்கிற வாசலின் வழியாக நோன்பு திறக்கும் பொழுதும் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக, அதன் காரணத்தினால் மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று அங்கேயும் மகிழ்ச்சி அடையக்கூடிய நண்பர்களாக அல்லாஹ்வுடைய இந்த வாடை மிகவும் மனம் வீசக்கூடிய வாடை என்கிற அடிப்படையில் விருப்பமான நோன்பை நோற்று அல்லாஹ்விட்ட நற்பலன்களை பெறக்கூடிய நண்பர்களாக உங்களையும் என்னையும் உலகமானாக்கி அருள் புரிய வேண்டும் என்று இறைவனிடம் இறைஞ்சியவனாக என்னுடைய இன்றைய உரையை முடிவு செய்கிறேன். வாஹதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம நேற்றே சொல்லியிருந்தோம், இன்ஷா அல்லாஹ் டெய்லி ஒரு திருமறை குர்ஆன் வசனத்துடைய விளக்கம், அதாவது சபபு நுசூல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அதில் இன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தொழுகையில் கூட அந்த இரவு தொழுகையில் அந்த சகோதரர் வாசித்து காட்டினார். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, 62வது அத்தியாயம் சூரத்து ஜுமா உடைய இறுதி வசனம், கடைசி வசனம். இந்த வசனம் இறக்கப்பட்டதுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜும்மாவில் மிம்பரில் நின்று பயான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, பயான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் அந்த நன்மையை தெரியாதவர்களாக, சஹாபாக்கள் தான் எல்லாம்,
ஆனா ஜும்மாவுடைய அந்த ஃபஸீலத்து தெரியல, ஜும்மாவுடைய நன்மை தெரியல. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வியாபார கூட்டம் சிரியாவில இருந்து வருது. சிரியாவில இருந்து ஒரு வியாபார கூட்டம் வந்த உடனே அல்லாஹ்வின் தூதரை அப்படியே விட்டு ரசூல் அப்படின்னு பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரை விட்டு அப்படியே நிற்க வைத்து விட்டு வியாபார கூட்டத்தை நோக்கி ஓடிட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த இனம் இந்த வியாபார கூட்டம் வந்த உடனே யார் முதல்ல போய் வாங்குறாங்களோ அவங்க நல்ல பொருளை வாங்க முடியும். கடைசி என்ன மிஞ்சும்? நல்லதெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு இன்னைக்கு கூட ஆஃபர்ல போடுறாங்கன்னு வைங்களேன். ஏதாவது கடையில் ஆஃபர் போடும்போது என்ன ஆகும்? எல்லாமே 50% ஆஃபருங்க, 150 ரூபா தாங்க டிஷர்ட்னு போட்ட உடனே காலையில ஆஃபர் போட்டு நம்ம நைட்டு போகணும்னா என்ன இருக்கும்? மிஞ்சல் அது சொல்லுவாங்களா இல்லையா, மிச்சம் சொச்சம் தான் இருக்கும், கடைசியாக தான் கிடைக்கும். ஏன் காலையில போன எல்லாம் மாறிக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இந்த வியாபார கூட்டம் வந்த உடனே முதலில் போய் வாங்குபவர்களுக்கு நல்ல பொருள் கிடைக்குங்கிற அடிப்படையில சஹாபாக்கள் எல்லாரும் தூதரை விட்டு போயிடுறாங்க. விட்டு போன உடனே பொருட்களை வாங்கிவிட்டு வியாபாரம் என்ன, நல்ல பொருளை வாங்கினா நல்லா விற்கலாம், நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதரை விட்டு சென்று விட்டார்கள். விட்டு சென்றவுடன் அல்லாஹ் ஒரு இறை வசனத்தை இருக்குகிறான். அதுதான் சூரத்து ஜும்மாவுடைய கடைசி வசனம். என்ன வசனம்? وَإِذَا رَأَوْا تِجَارَةً அவர்கள் வியாபாரத்தை கண்டாலோ, அவர்கள் அதை விட வீணாதை கண்டாலோ, فَضُّوا إِلَيْهَا وَتَرَكُوكَ قَائِمًا உன்னை நிக்க வச்சுட்டு அவங்க பாட்டு விட்டு போயிடுறாங்க. யாரு? சஹாபாக்களே எல்லாம் சொல்றான். ஏன் தெரியுமா? ஜும்மாவுடைய ஃபஸீலத்து தெரியல, நன்மை தெரியல. இன்னைக்கு நம்ம தெரியாம இருக்கிறோமா இல்லையா? ரமலானுடைய நன்மை தெரியவில்லை. இதே ஒரு சீசன் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாசத்துலதான் சம்பாதிக்கணும், இந்த மாசத்துல தான் சீசன், இது சம்பாதிச்சுதான் 11 மாசத்துல நம்ம சரி வாங்கணும்னு வைங்களேன். என்ன பண்ணுவோம்? 24 மணி நேரம் வீட்டில் கடையில் உட்காந்து. ஏன்? வீட்டுல இருந்து போன் வரும், ஏய் பச்சைக்கு தவியத் வரும், நீ ஏய் ஆட்டோ போடுங்க ஜாவதி, ஆட்டோ குடிச்சிட்டு போமா, வேலை இல்லை, இங்க வியாபார டைம், இந்த நேரத்துல போய் போனை போட்டுக்கிட்டு கூட யாராவது கூட்டிக்கிட்டு போமா, இங்க வேலை இருக்குது, வீட்டுக்கெல்லாம் வர முடியாது. ஏன்? இந்த இப்ப சீசன்ல சம்பாதிச்சாலும் ஒரு சிலர் எந்த அளவுக்கு அந்த சீசனை பயன்படுத்துவாங்கன்னு சொன்னா, நைட்டு 12 மணிக்கு கடை மூடி காலையில் 6 மணிக்கு திறக்கணும். வீட்டுக்கு போயிட்டு வந்தால் லேட் ஆகிடும், கடையிலே படுத்தணும். எதுக்கு வீட்டுக்கு போயிட்டு இங்கே படுத்தோன்னு சொன்னால் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கடையெல்லாம் கடையை விட்டு நான் ரெடி ஆகிடுவேன் வியாபாரத்துக்கு அப்படின்னு சொல்லி கடையில் படுத்துருக்கக்கூடிய அந்த சீசனை நம்ம பார்க்குற மாதிரி. என்ன? அந்த சீசனில் சம்பாதிச்சாதான் உண்டு. ரமலானும் நன்மைகள் சம்பாதிக்கக்கூடிய சீசன். இப்போ இதை நாம் எப்படி நினைக்கிறோமா? மற்ற மாதம் 11 மாதம் தூங்கின்னு தான் இருந்தோம், ஃபஜ்ர் கூட இல்லாம தான் இருக்கணும். இந்த மாசத்திலேயாவது கரெக்டாக தொழுதுடணும், இந்த மாசத்திலேயாவது இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அடுத்த வருகிறதா? இப்போ உலகத்தினுடைய ஆதாயங்களுக்கு நாம் தேவைப்படுகிறதா இருக்கணும், மறுமையுடைய ஆதாயங்களுக்கு நாம் வீண் போகணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களை கண்டிக்கிறார். வதரகுக காயிமா குல், நபியே நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, மா இந்தல்லாஹி கைரும் மினல் லஹவி வ மினத் திஜாரா, அல்லாஹ்விடத்துல இருப்பது அவர்கள் நாடக்கூடிய வியாபாரத்தை விடவும் இன்ன பிற காரியங்களை விடவும் கைரும் சிறந்ததாக இருக்கிறது. குல்மா இந்தல்லாஹி கைரும் மினல் லஹவி வ மினத் திஜாரா வல்லாஹு கைருர் ராஜிகீன். சாப்பாடு போறதுல அல்லாஹ் சிறந்தவன்றான். நீ எதுக்கு போய் சம்பாதிக்கிற, எதுக்கு போய் கஷ்டப்படுற? சிரியாவிலிருந்து ஒரு கூட்டம் வந்தோடனே ஏன் ஓடுற? போனா நல்லா பெருசா வாங்கிட்டு வந்தா நல்லா வேணும், நல்லா சம்பாதிச்சு நல்லா சாப்பாடு தானே நிற்கிற. உனக்கு நல்ல சாப்பாடு யாரு கொடுக்கணும்? அல்லாஹ் தான் கொடுத்தோம். இதை நீங்கள் இன்றைக்கு மறுக்கவே முடியாது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மறுத்திருக்கலாம். பயானா சொல்லிக்கிட்டு போலாமா? நீங்க பயான் பண்றதுக்கு என்ன இருக்குது, நீங்க பாட்டியெல்லாம் சொல்லிட்டு போயிடுவீங்க, சம்பாதிச்சதானங்க சாப்பாடு அப்படின்னு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். இப்ப வாய்ப்பே இல்லையே. கொரோனா மண்டையில் ஒரு கொட்டிருச்சு போயிடுச்சு. என்ன சம்பாதிச்சாதான் சாப்பாடுன்னு நினைச்சவனுக்கெல்லாம் சம்பாதனெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நீ வீட்டில் உட்காரு, சிறந்த சாப்பாடு நான் கொடுக்குறேன், நல்லா இருக்கும். வல்லாஹு கைருர் ராஜிகீன், உணவளிப்பவர்கள் அல்லாஹ் சிறந்தவன் என்று இந்த கொரோனாவினுடைய காலகட்டம் நமக்கு மிக சிறப்பான முறையில் பாடம் நடத்திவிட்டு சென்று விட்டது. இன்னைக்கு சொல்லவே முடியாது, சம்பாதிச்சாதான் காசு இல்லடா. 2 வருஷம் பட்ட பாடு தெரியுமா இல்லையா? தகட அடிச்சு வச்சிருந்தான், தெருவை தாண்டி போக முடியாது. அல்லாஹ் கொடுத்தானே சாப்பாடு, எப்படியா சாப்பிடும், எல்லாம் எப்படியெல்லாம் போட்டோ இன்னைக்கு இருக்குங்க குரூப்ல. இந்த மாதிரியான தகவல்கள் பரப்பப்பட்டது. சாப்பிட்ட சாப்பாடுகள், வகை வகையான சாப்பாடுகள், வீட்டுல வேற என்ன வேலை, வெளியே போக முடியல, வகை வகையாக சமைத்து சாப்பிட்டவர்கள் நாம இருந்தோம் இல்லையா? இப்ப வல்லாஹு கைருர் ராஜிகீன், உள்ள மதிப்பவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களுக்கு பாடம் நடத்தினார். அதே பாடம் தான் நமக்கு மானது சரிகள். அந்த அடிப்படையில நன்மைகளை விட்டு உலகத்தின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடியதான். நேற்றைய தினமும் ஒரு வசனம் நாம் வாசிச்சு சொன்னேன்னு சொல்லிட்டு, குல் நபியை நீங்க சொல்லுங்க, அவ் நபியுக்கும் பிகைர்,
இதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கம் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனங்களை சரியான முறையில் மனதில் நிறுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக, இறை வழியில் நம்முடைய இந்த செயல்பாடுகளை அதிகமாக அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக, ரமலான் என்பது வியாபாரத்துக்காக பொங்கலுக்கு ஒரு சீசன், தீபாவளிக்கு ஒரு சீசன், ரமலானுக்கு ஒரு சீசன், பக்ரீத்துக்கு ஒரு சீசன் இருக்கிற மாதிரி இது நன்மைகள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சீசன் இந்த மாதம். இந்த மாதத்தை சரியான முறையில் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்திக்குவோமா? அப்பேற்பட்ட நற்பெயர்களை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும். வாஹிதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.